கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் ஐயா இதான் ஐயா நான் சொன்ன இடம் இங்கே நான் இந்த விஜயத்தையும் டூரிஸ்ட் ஆக போகிறேன் இதுக்கு தான் உங்களை கேட்டு நான் இது எங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி தரணும் நீங்கள் எங்களுக்கு இப்போ என்ன பிளான் சொன்னா நாங்கள் இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த கோஸ்டல் ஏரியா இருக்கு தானே யாழ் மாவட்டத்தின் இந்த வடமான கோஸ்டல் ஏரியா இங்க ஐயா நான் இங்க மட்டுமண்டு இல்ல உள்ளது மன்னாரங்காட புதுக்குடியிருப்புகள் எல்லாமே இருக்குது பொக்கன கடல் மாத்தலன் அந்த அப்படியான கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல ஏரியாவெல்லாம் பார்த்துருக்கிறேன் அதுக்கும் போய் நான் அங்காட முதல் இங்க கொஞ்சம் தொடக்கி ஓட தான் மற்றதுகளை செய்யணும் என்னையா சொல்றீங்க நீங்க டூ லேட்ன்றத விட ஆக்ஷன் தான் சொல்லலாம் இப்போ 1 மினிட் லேட் வந்தா லேட் விளங்கிச்சா 1 மினிட் லேட் வந்து லேட் 2 மினிட் லேட் டூ லேட் 3 மினிட் லேட் ஆக்ஷன் ஐயா ஐயா அப்படி அண்டு இல்லை நான் சொல்ற கேளுங்க இப்போ எல்லாம் வந்து கூடுதலா பாருங்க நீங்க வார டூரிஸ்ட் எல்லாம் இந்த கொழும்பு நிகம்பு மற்றது வேற என்ன அப்படியான ஏரியாக்களை தான் அவங்க தேடி போறாங்க ஏன்னா கொஞ்சம் இயற்கையா இருக்குது மற்றது நல்ல இதா இருக்குது என்று ரசிக்கக்கூடிய இடமா இப்ப நான் யோசிச்சுக்கிறேன் எங்க இலங்கையில யாழ்ப்பாணத்துல முதல் தொடக்குவோமோ முதல் தொடக்குவோம் முதல் ஒன்றை தொடக்கி கொண்டு போவோம் இங்கேயும் கொஞ்சம் டூரிஸ்டர்கள் வந்தாங்கன்னு சொன்னா கண்ணை பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஒன்று வரும் ஐயா இங்க வரிய கேட்டுக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா இங்க இங்க எங்களோட உற்பத்தியை உண்டு என்ன செய்யலாம் இங்க விற்பனை செய்து அபிவிருத்தி செய்யலாம் மற்ற ஏற்றுமதியும் செய்யலாம் விளங்குதா உங்களுக்கு இப்ப நான் என்னுடைய ஒரு இதுக்கால பார்க்க இங்க தொடர்ந்து பன்முக இதெல்லாம் நான் பாக்குறேன் என்னன்னு சொன்னா கொஞ்சம் விரிவுபட்டு போகும் உற்பத்திகள் இதண்டி ஏற்றுமதிகள் சிந்தனை வந்து நீங்கள் இங்க வந்து இந்த கோஸ்டல் ஏரியாவில் ஒரு டூரிஸ்ட் மைய கட்ட போறீங்க கட்டினா இங்க உள்ள உற்பத்திகள் எல்லாம் இங்க டூரிஸ்டா வாராக்களுக்கு விற்கலாம் அப்ப வெளிநாட்டுல இருந்து யாரும் வந்தா இங்க இந்த பொருள் எடுத்து அங்க அனுப்பலாம் அத என்ன சொல்லுங்க உங்களுக்கு வேலை இங்க இருக்கு ஏனண்டா நீங்க கொண்டு எனக்கு தர போறீங்க ஏதாவது உங்களோட யாழ்ப்பாணத்துல என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதுல நீங்க உற்பத்தியில என்னென்ன குணம் தந்தீங்கண்டா நான் அதை விற்பனை செய்து உங்களுக்கு தருவேன் அல்லாட்டி நீங்க உங்களுக்கு ஒதுக்கி தருவேன் இடம் இங்கே நீங்க வந்து விற்பனை செய்யலாம் எங்களுக்கே நீங்க வேலை தர போறீங்க இல்ல இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நீங்க ஏதாவது ஒன்று செய்யறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நான் ஒரு உதவியா அதை செய்யலாம் என்ற மாதிரி ஆனா என்ன பார்த்து நீங்களே மின்னாட்டி கொஞ்சம் அதுக்குள்ள தண்டோம் அப்படி மற்றது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொன்னா இந்த சொத்துக்களை எல்லாம் இப்ப இங்க வந்து இதெல்லாம் கட்டி நீங்க டெவலப் பண்ண போறீங்க அப்ப இப்ப நீங்க சொல்ல வரதுல என்ன புரியுதுன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு ஏர்போர்ட்டும் ஒன்று யாழ்ப்பாணத்துல அப்ப இப்ப காபரம் ஒன்று எங்குது அப்ப காபரத்தை இந்தியாவுக்கும் ஓடினால் இப்ப இந்தியாவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான தொடர்பு வந்து கொஞ்சம் நெருக்கமாக போகும் ஏர்போர்ட் காவர் அப்ப எப்படி தொடர்பாகும் உங்களுக்கு தெரியுமே நாங்கள் 2 வரைக்கும் மெயின் கண்டெய்னர் பட்டியல ஒரு ஆபீஸ் நடத்துறோம்ன்றது விட்டுட்டு போறது இல்ல அப்ப இதை டெவலப் பண்ண கூடாதுன்றதான் எங்களோட நோக்கம் ரைட் அப்ப கண்டெய்னர் பட்டியல நாங்க ஆபீஸ் நடத்துறோம்ன்றாலே நீங்க யோசிக்க காரணம் என்னன்னு கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படியே இல்லையா எனக்கு தெரியும் என்னன்னு சொன்னா இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா தானே வாரவன்ல வரணும் கொஞ்சம் காசுக்கு $1 தூக்கி எறிஞ்சிட்டு போவானு அந்த மைண்ட் இருக்கும் எனக்கு இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஓட்டை சட்டைகள் கிழிஞ்ச சூழல் வந்தா ஒரு ஆளை கண்டா நாங்க இந்த பொன்ச பண்ற மாதிரி இதெல்லாம் பொன்ச பண்ண இயலாது அதுல இளைஞர் எந்த இடத்தை வித்தாலும் யாழ்ப்பாணத்தை விற்க மாட்டோம் காரணம் என்னன்னு சொன்னா வித்த மட்டும் சொன்னா வேண்டவன் டெவலப் பண்ணி போடுவான்
இப்ப டெவலப் பண்ணான்னு சொன்னா இது நல்லா வந்துடும், நாம ஒன்றுமே அதுக்கு வந்து ஒன்றுமே பிடுங்கிறார். ஸோ இப்ப எங்கட பிளான் வந்து கணக்கு இருக்குது. இப்ப நாகப்பட்டினத்துக்கும் காங்கேசன்துறைக்குமான கப்பல் சேவை ஓடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு கடலடிக்கு ஓடுற கப்பல் இந்த சின்ன இதுக்குள்ள அடிச்சு நொறுக்கி கரை தட்டிடுமா? இல்ல. பின்னால பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இருக்கு. நீங்க இதெல்லாம் தெரியாமல், இந்த பொலிட்டிக்கல் எல்லாம் தெரியாம நீங்க வந்து இதுல கழிச்சு கொண்டு இருந்தா எனக்கு பிடிங்க. அதுக்கு தானே அப்படி வருஷத்துக்கு ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா எல்லாம் கொண்டு விட்டுப்பட்டு இப்படி இடைக்கிடைக்க ஓடிட்டு அந்த கண்புறப்பு மேலமே காட்டுறதோ இதெல்லாம் பொலிட்டிக்கல், இதெல்லாம் அரசியல். எப்படி என்று சொன்னா இத இப்ப என்னண்டா எங்கட சர்வசாதாரணமா ஒரு இடத்துல பாருங்க அரசியல் நடக்கணும்டா, நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்பீங்க. சரியா? நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்பீங்க, எனக்கு ஒரு 5 லட்சம் கடன் தான். அந்த நேரத்துல அவர்கிட்ட காசு இருக்கும், நாள்ல இருந்து காசு வேண்டலாம், சௌரம் காசு அனுப்பும், வட்டிக்கு இன்னொரு ஆள் கொடுப்பார், நீங்க போன உடனே இன்னொரு ஆள் கொடுப்பார். ஆனா உங்களை நீங்க தர மாட்டார். ஏண்டா அவர்கிட்ட பொலிட்டிக்கல் என்னண்டா, உங்கள்ட்ட காசு தந்தா வேண்டியதான்ற அந்த இது அவருக்கு தெரியும், வந்துருமே தெரியும். அப்ப உங்கள்ட்ட வேண்டலாம அவர் என்ன செய்வார்? அப்ப நீங்க ஒரு 15 லட்சம் ரூபாய் வீட்டு உறுதியை கொடுத்தீங்கன்னு சொன்னா 5 லட்சம் ரூபாய் காசு தரும். நீங்க காசு உறுதி கொடுக்காம கேட்க போறீங்கன்னா அவர் சொல்லுவார் அது உறுதி இல்லாட்டி தரமாட்டாங்க, நகை ஒன்று தரமாட்டாங்கன்னு சொல்லி அவர். அப்ப இந்த சிஸ்டம் தான் இப்ப நாங்களும் இங்க பயன்படுத்துற சிஸ்டம் அதுதான். சரியா? நான் இதுக்குள்ள இது கட்டைக்க இதுல வேற வருவாயில உங்களுக்கு தாரணையா பிரச்சனை இல்ல. நீங்கள் இப்போ என்னன்னு சொன்னா இந்த கேஷுவலா இந்த விஷயம் நம்ம தான் காட்சி கொண்டிருக்கீங்க. அப்ப இந்த கோஸ்டல் ஏரியாவை நான் இப்ப பார்க்க வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் இந்த இங்கால ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் எனக்கு தந்தீங்கன்னா ஓகே, அது மட்டும் தான். நீங்க இப்ப அதுதானே நான் கூட சொன்னேன்னு சொன்னா, கண்டெய்னர் திரும்பவும் சொல்றேன், கண்டெய்னர் பட்டியலே நாங்க ஆபீஸ் நடத்துற அளவுக்கு ஒரு பெரிய இந்த 2 நாட்டுக்கு இடையிலான உறவாடுகின்ற ஒரு இடம் கண்டெய்னர் பட்டியல இயங்குதுன்னு சொன்னால் டெவலப் பண்ணக்கூடாதுன்றதான் ஒரு மெயின். 2வது விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கப்பல் ஓடுறது இல்ல எனக்கு விளங்கியல கண்டெய்னர்ல வச்சு ஆபீஸ் நடத்துற அளவுக்கு உங்களோட அந்த ஏர்போர்ட்டை நடத்துறீங்கன்னு சொன்னா ஒரு என்னத்துக்கு மக்கள்ற காணியில இவ்வளவு தூரத்துக்கு பெருப்பிக்க போறோம்னு பிடிச்சு கொண்டு வரீங்க? இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் அரசியல், இப்படிதான் சொல்லலாம். ஓ அப்ப எங்கடாக்களுக்கும் இதுக்குள்ள ஒரு இது இருக்குது. இன்னும் எங்கடையாக்க உங்களுடையாக்கள்ன்றதெல்லாம் இல்ல. நம்மளை பொறுத்தவரையில அரசியல்ல இருக்கிற எல்லாருமே இதுக்கு உடங்க. இன்னும் நீங்க இன்னும் அந்த மெயின் அரசியலுக்கு வர இல்லை. அப்ப என்னன்னு சொன்னா இந்த காணி எல்லாத்தையும் பிடிக்கணும், நீங்க டெவலப் பண்ணப்படாது. அப்ப இந்த காணி நீங்க தரமாட்டீர்கள். இப்ப கண்டெய்னர் பட்டியல நடத்துறோம், உங்களுக்கு பெரிய இடம் ஒன்று தேவை, ஆனா இருக்கிற இடம் காணும். இருக்கிற இடம் உங்களுக்கு படுக்கிறதுக்கு எழும்புறதுக்கு உடுப்பு மாத்துறதுக்கு காணும். ஆனா நாங்க காணான்னு சொல்றோமே, காணமன்னா என்ன செய்யணும்? கண்டெய்னர் பட்டியல் ஆபீஸ் நடத்தலாம். ஏன்? அப்ப நாங்க கட்டணம் கட்ட வேணும், பெரிய டிமாண்ட் ஆக வேணும். ஒரு 2 நாட்டுக்கான தொடர்பு ஏர்போர்ட். அப்ப இப்ப காணி காணும்னு சொன்னா இதெல்லாம் செய்யணும். காணாண்ட என்ன செய்யணும்? நீங்க எப்ப காணிதாரியோட அப்பதான் நாங்க கட்டணம் கட்டுவோம். விளங்கிச்சா? அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காணி தர மாட்டீங்க. அப்ப என்ன செய்யலாம்? நீங்க காணி தரையில கட்டு அரசியல் விளங்கிச்சா? உங்களுக்கு இங்க வாங்க, நாங்க எங்க காணி தந்து நாங்க உங்களுக்கு நீங்க எல்லாம் தட்டி பறிச்சு வச்சிருக்கிறீங்க. இதுதான். அப்ப நீங்க காணி தர இல்ல, நாங்க கட்ட இல்ல, ஆனா கிடக்குற இடம் காணும். அப்ப இது அரசியல். இப்ப இந்த அரசியல்ல இன்னும் ஒன்றை பாத்தீங்கன்னு சொன்னா, ஏர்போர்ட் இருக்குது, துறைமுகம் இருக்குது, இது ரெண்டுமே ஒரு கிட்ட இருக்குது, டெவலப் ஆக போகுது. ஆயினா என்ன நடக்கும்? நாம ஒன்றுமே செய்யாம. அப்ப இதால இப்ப இது 2 இருக்கேங்கல்ல, இதை சுத்தி வர ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அல்லது 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இப்படி எது வந்துச்சுன்னு சொன்னா வாரம் முழுக்க தங்கிடுவாங்க. அப்ப இது என்ன செய்யும்னு சொன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்படியே டெவலப் ஆகி கொண்டு வரும். அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப் ஆகி கொண்டு வரல நடக்கும், அங்கார பிரச்சனை வரும். அப்ப வாரம் இந்தியா வந்துட்டு அப்படியே வந்து ஜெஃப்னால இறங்கிடுவாங்க, நாகப்பட்டினத்துல இருந்து கப்பல்ல இங்க வந்துடுவாங்க. அப்ப இங்க வந்து பிளைட். அப்ப சோ சில விஷயங்களை இதுதான் அரசியல். நீர் நிக்க கூடாது அரசியல் சொன்னா பாராளுமன்றம் போறதோ அல்லது பிரதேச எலெக்ஷன்ல போறதோ மாநசபை எலெக்ஷன்ல வின் பண்ணி போட்டு நான் அரசியல்வாதின்றது அரசியல் இல்லை. நமக்கு விளங்கிட்டு தெரியல. இப்ப நாங்க ஒரு பெரிய ஒரு அரசியல் வச்சு கொண்டிருக்கோம். என்ன அரசியல்? அந்த அரசியலை நான் உங்களுக்கு சொல்லலாம் யோசிக்கிறேன். அப்ப இதுல இந்த அரசியல்ல நீர் என்ன செய்யலான்னு சொன்னா, இங்க ஹோட்டல்ஸ் கட்டலாம். அப்படி கட்டுறாலும்
இந்த கடற்கரையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தான் கட்டலாம். 2 கிலோ 3 கிலோவா? எஸ், 3 கிலோமீட்டருக்கு அங்கால. உமக்கு இன்னும் ஒரு அரசியல் செய்யறாங்க. 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமி இருக்குதானே, 2004ஆம் ஆண்டு வந்த சுனாமிலேயே இந்த கடற்கரையில இருந்து குடிமனைய 300 மீட்டருக்கு அங்கால அனுப்பினாங்க. அது பாதுகாப்புக்கா? அப்படித்தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கணும். அப்ப பின்ன இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் அரசியல், இதெல்லாம் அரசியல். இந்த அரசியல் விளங்கினால் பட கஷ்டம். விளங்கக்கூடாது, விளங்கக்கூடாது, விளங்கக்கூடாது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மோட கதைக்கிறதே ஒரு அரசியல். ஐயா சும்மா கதையா விடுங்க முதல். அங்க இதுல இருக்கிற சும்மா ஒபிசில தூங்கி விழுந்து கொண்டு இருக்கிற ஆளை கொண்டு வந்துட்டு நான் இதெல்லாம் கட்ட போறேன் பெர்மிஷன் தாங்கன்னு கேட்க போன அரசியல் மெரசியல் என்று வச்சு கொண்டிருக்கீங்க நீங்க. உமக்கு விளங்க இல்ல. இப்ப நாம சொன்னா சரி, இப்ப நான் யாரை போய் பிடிக்கணும்? நீ யாரை பிடிச்சாலும் ஒன்னும் செய்யலான்னு சொன்னா நாங்கள் இப்ப இது வந்து கடற்கரை ஏரியாலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டுல மின்சார பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, மழை பிரச்சனை. அப்ப இனி வந்து நாங்கள் ஒயில் இறக்குமதி எல்லாம் செய்து ஒன்னும் செய்யலாது. அப்ப நாங்கள் இப்ப பாக்குறோம்னு சொன்னா மின்சார உற்பத்தியை அதிகரிக்கணும். அப்ப மின்சார உற்பத்திக்கான வெட்ட இடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா கடற்கரை தான். அப்போ நாங்க முதல் எங்க பிளான் பண்ணி இருக்கிறது வந்து பரம்பராட்சி கிழக்கு, எங்க அந்த பள்ளியூர் கோயில் அந்த கற்கோளத்துல இருந்து நாங்கள் உடுத்துறை ஆலியோட சுண்டிக்குளம் வரைக்கும் கொஞ்சம் ஃபேன் போட போறோம். ஏன்னு சொன்னா அந்த கற்கோளம் வீட்டுக்கு போட்டு கொடுங்க உங்களோட ஃபேனு. ஓ கற்கோளம் இருக்கல, கற்கோளத்துல இருந்து அங்கால வந்து ஒரு நல்ல அழகான கடற்கரை ஏரியா முதலாவது, நல்ல அழகான கடற்கரை ஏரியா முதலாவது. அப்ப இந்த ஏரியாவுல இடம் வேற கூட கிடக்கு. இடம் வந்து அவ்வளவு இடம் இருக்குது. அப்ப இந்த ஏரியாவில் ஒரு ரிசோர்ட் அல்லது ஒரு ஹோட்டல்ஸ் அல்லது அப்படி எது மூணு வந்துட்டு வச்சுக்கொள்ளுமே பெரிய சிக்கலா. என்ன சிக்கல்? நிறைய பேர் வரவழிக்கிட்டுருவான். வந்தா உங்களுக்கு நல்லது தானே? நோ, ஒரு அப்பாவை பொறுத்தவரை இல்ல, ஒரு மகன் முன்னோரோனும் இன்னொரு மகன் முன்னோரக்கூடான்ற ஒரு மென்டாலிட்டி ஒரு அப்பனுக்கே இருக்கும். ஒரு நாட்டில இருக்கிற இனங்களுக்கு அப்படி இருக்குமா? நீங்களே அந்த சிந்தனையில இந்த வரைக்கும் சிந்திக்க இல்ல. இதுல இருக்கிற யாழ்ப்பாணத்துல வேலை செய்யறார்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையை சொல்லி போனா ஒரு சிங்களவரும் இல்லைன்னா சொல்லவும் இருக்கிறவங்களுக்கு தமிழர். இந்த அரசியல் விளங்காமல் எல்லாத்துக்கும் பென்ஷன் குடிக்கணும். சரி, அந்த கற்கோளத்துல இருந்து நாங்க சுண்டிக்குளம் வரைக்கும் ஃபேன் கூட்டி கரண்ட் எடுக்க போறோம் ஒண்ணு வண்டிடும். அந்த மக்களுக்கு என்ன எதிர்க்கிறாக்களுக்கு கொஞ்சம் தூக்கி எறிகிறது. ரைட், அங்க ஃபேன் போட்டியாச்சு ஓட போகுது. அப்ப அந்த ஏரியாவில் என்ன செய்யலாது? ஒரு 2 கிலோமீட்டருக்கு என்ன செய்யலாது? பெரிய ஹோட்டல்ஸ் கட்ட இயலாது. ஏன் கட்டினா என்ன இயலாது? உயர கட்டலாம், உயர கட்ட இயலாது. ஃபேன் வேலை செய்யாது, ஃபேன் வேலை செய்யாது. அப்ப உங்களோட ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்க இங்க நிக்க போகுது, ஃபேன் வேலை செய்யாது. அப்ப இந்த இதை கட்டுறதுக்கான இந்த ஃபேனை போடுறதுக்கான நீங்க 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஹோட்டல்ஸ் எதுவும் பெறக்கூடாது. இந்த யாழ்ப்பாணம் வந்து டெவலப் ஆகக்கூடாது, இவ்வளவுதான் எங்கட முடிவு. ஓ அப்படி, அதான விஷயம். அதான் அப்ப அந்த சாட்டிக்கிறதுக்கு கொஞ்ச நாளா வடிவங்கள் எல்லாம் அதுல போட் மாதிரி எல்லாம் கட்டி குளிக்கிறதுக்கெல்லாம் நல்ல மாதிரி எல்லாம் செய்தது. பிறகு அப்படி போட்டுதான் எனக்கு யோசனையும் கைவிட்டுட்டாங்க. அதுல பெருசா எதுவுமே சொல்லிட்டு இந்த படிக்காத சனத்தை காசு கொடுத்து வாங்கிடலாம். இந்த ஊர் சனம் இருக்குதானே, இந்த ஊர் ஜனத்தை காசு கொடுத்தோ அல்லது பதவி கொடுத்தோ எதுவும் கொடுத்து இந்த சனத்தை வேண்டியலாம் வரமாட்டது. ஆனா உங்களுக்கு காசு வந்தால் ஒரு கதறியை தந்தா நீங்க வந்துருவீங்க. நாங்களே இப்ப முக்கியமானவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்குறோம், முக்கியமானவர்களுக்கு காசு கொடுக்குறோம். ஏன் சொல்றோங்க? அவைக்கு வீசா கொடுக்குறோம். சுவிஸுக்கு 5 நாள் பயணம், ஆஸ்திரேலியாவுக்கு 5 நாள் பயணம், சைனாவுக்கு இப்ப சிம்பிள் அனுப்பி கொண்டிருக்கோம் நிறைய பேர். சின்ன சின்ன அதிகாரி மாதிரி எல்லாம் நாங்க சைனாக்கு அனுப்புறோம். ஏன் ஈஸியா விலைக்கு வேண்டலாம். அது அவங்க ஒரு ஆசை வாழ்க்கை இப்படி இருப்பீடு இப்படி 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 இப்படின்னு சொல்ல அவன் என்ன ஈஸியா பெல்ட் அடிச்சு வரணும். பெல்ட் அடிச்சு வந்து ஆனா உருப்பட விட மாட்டேன். அதுதான் விலைக்கு பண்றது. ஆனா இந்த கஷ்டப்பட்டாக்கள் இருக்குல்ல என்ன கொடுத்தாலும் சரி விடாது. அதானே நான் பார்த்தேன், ஏதோ ஒன்று முன்னுக்கு கொண்டு போவோம் இப்படி ஒன்றை தொடங்கினோம்டா. அதுதான் யோசனை எனக்கு. இந்த சாட்டி பீச்சை பார்த்தா ஆனா அதோட எனக்கு அதை கட்டினது யாருன்னு தெரியல. இன்னும் அதுக்கு இன்வெஸ்ட்
பனிஷ்மெண்ட் யாரு செய்யறது இப்படி எல்லாம் செய்யணும்ன்றது? அதான் தனியா செய்வீங்க. ஓ, தனியார் செய்யறான்னு சொன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் பெர்மிஷன் கொடுத்துருக்கணும். சபையோ கடத்துல அமைச்சோ யாராவது ஒரு ஆள் தனி வேணும். இப்போ உமாக்கி படத்தை பெர்மிஷன் தரலாம், இந்த இடத்துல பெர்மிஷன் தரலாம். நீ இருந்த பெர்மிஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசியல்வாதி, உள்ளூர் அரசியல்வாதி எதுக்க சனத்தை கூட்டிக்கொண்டு வருவான். உம்மளை சனம் கட்ட ஒரு ஆள் ஒன்று. ரெண்டாவது இங்க உள்ள அரசு உத்தியோகத்தமர் வந்து கட்டி கொண்டு வருவணும், கட்டையிலாது. சரியா? மூன்றாவது பக்கத்தூர் கரும்பறிஞ்சி கட்டி கொண்டு வருவார், கட்டையிலாண்டு. கடைசியா நீரே யோசிப்பேர், இங்க வந்த நேரம் நான் தாய்லாந்துலயோ அல்லது இந்தியாவிலயோ அல்லது கம்போடியாவில கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி போட்டு உழைச்சி கொண்டு போறான் யோசிப்பேர். இல்லைன்னு சொன்னா அங்க யோசிப்பேர், அங்க கொலம்பியா காட்டிலேயாவது யானை மேய்ப்பு உண்டாவது முடிவெடுப்பேர். அதான் நான் இங்க செய்து போட்டு அப்படியே 60 விட்டாச்சு. என்ன அதே மாதிரி எங்க மற்றது எங்க இருக்கு கேக்கஸ். கேக்கஸும் பெருசா எல்லாம் தானே. நீர் இந்த சாட்டி மற்ற கசூர்னா இப்படி எல்லாம் கணக்க இருந்தது. ஆனா அவ்வளவு இப்ப எடுபட இல்லை. அப்ப அந்த ஏரியாவுல வெள்ள மலைக்கடை, அதுல ஒரு தீவு, இந்த பண்ணைக்கு பக்கத்துல இந்த சின்ன சின்ன புட்டிகளை கொடுக்க வலிக்கிறது. ஒருத்தன் சொன்னா இதுல மீன் பிடிக்கலாது, இதுல வல்ல மூடையலாது, நாங்க இதுல மீன் பிடிக்கிற இடம் இங்க டெவலப் பண்ணலான்னு சொல்ல அது அப்படியே கிடக்கு. 10,000 ரூபா பெர்மிஷன் கொடுத்தாலும் செய்ய யாரோடாது, சனம் விடாது, படிச்சாக விடாது. அப்ப இதுல எந்த பிரச்சனை நமக்கு? ஓ, படிச்சாக்கள் என்ன அதுக்குள்ள மக்களுக்கு சொல்லி விடுவாங்க. என்ன இதுக்குள்ள டூரிஸ்ட் வந்துட்டு சொன்னா சாப்பிடுற சாப்பாடுகள் அதுகளை லஞ்சு கொண்டு போய் காங்க தூக்கி கொண்டு போய் கடலுக்குள்ள போட்டுரும். கடலுக்குள்ள போட்டா என்ன செய்யும்? கடல் உயிரினங்கள் அதை சாப்பிடுன்ற செத்து போயிடும். கடல் பலம் குண்டினம் அடிச்சு விட்டுருவாங்களே. என்ன ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு, இதுக்குதான் நல்ல ஒரு கதை. அந்த ஒரு இடத்துல நண்டு கொஞ்சத்தை ஒரு கிண்ணத்துக்கு விட்டான ஒரு, சரியா? இல்ல கொஞ்சம் தமிழர் தானே இருந்தது. அப்ப விட்டா அந்த நண்டு ஒண்டி ஏற என்ன செய்யாது, கடைசி மட்டும் விடாது, இழுத்து விட்டு. இதே மாதிரி 3 குளம் கிண்டினதான், பெரிய கிணறு. இன்னொன்றுக்கு 10 தமிழர், இன்னொன்றுக்கு வேற ஒரு இனம், இன்னொன்றுக்கு 30, அதுக்கு 30 பேர், இதுக்குள்ள 20 பேர், இதுக்குள்ள 10 பேர். சரிதானே? தமிழர் மட்டும் 10 பேர், மற்ற இனம் எல்லாம் 20, 30. பார்த்தால் அவங்களெல்லாம் மூடியாச்சு, இவங்களை மட்டும் மூடியது. ஏன்னு கேட்டா அவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அப்படியே ஏறி போயிடுவாங்களா. சரியா? அந்த ஒருத்தன் முன்னேறது பிடிக்குமா, முன்னேற விட்டுட்டு கடைசியா பிடிச்சி எல்லாரும் ஏறி போயிடுவாங்களா. இந்த தமிழர் ஒருத்தன் கொஞ்சம் ஏற வலிக்கிட்டாலும் இழுத்து விழுத்தி போடுவாங்க. ஆனா இழுத்து விழுத்தினவனே டே 6 இழுத்து விழுத்தினா அவனோட சேர்ந்து தேடுவான. அப்ப இவனை மட்டும் மூட இல்லையா. சரியா? இவங்க வந்து நண்டு கூட்டம் மாதிரி தாங்களே இழண்டி அதுக்கு அடிபட்டு தாங்களே சாப்பிட்டு, ஆனா தங்களுக்குள்ளேயே அடிபடுவாங்க, தங்களுக்குள்ளேயே கேட்பாங்க. பொது எதிரி இருக்குவாங்க. ஆனா இவங்க வந்து அந்த 10 பேரும் பொது எதிரியை பற்றி கேட்க மாட்டாங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கண்டா, அந்த பாம்பு தான் இவங்க 10 பேருக்கு எதிரி. ஆனா அந்த பாம்பை பற்றி கேட்க மாட்டாங்க. ஏன்? ஆனா இதுக்குள்ள ஒருத்தன் தப்பி போக கூடாதுன்றத பாப்பாங்க. ஆனா ஒருத்தன் கூட தப்ப கூடாது. ஓ, அந்த மைண்ட்ல நீங்க இப்ப எந்த முன்னோரை விட மாட்டேன்னு இதை கட்ட விட மாட்டேன்னு சொல்றீங்க. நாங்க கட்ட சொல்லிட்டோம். ஆனா இப்ப நாங்க பார்த்தோம் ஒன்று இவங்களும் விட மாட்டாங்க. ஆனா நாங்க இப்ப அந்த அழிக்கிற விஷயம் இருக்குதானே, இப்ப இந்த ஃபேன் போட்டுற விஷயம், இது வந்து நாங்க ஃபேனை போட்டு முடிச்சுட்டோம் 3 கிலோமீட்டர் ஒன்றும் செய்யலாம். அப்ப வேற இடத்துக்கு ப்ராஜெக்ட வேண்டிட்டீங்க, கையை நட்டி காரியம் வேண்டிட்டீங்க, உருப்படுவீங்க. அப்ப இப்படித்தான் இந்த சிஸ்டம் இருக்கு. இதால நாங்கள் இப்ப என்ன சொன்னா, இப்ப இங்க நிறைய பேர் அழியினம். சரியா? இப்ப நான் இதுக்கு என்ன அடுத்த வழி என்ன இருக்கு? நான் இப்படி இதன்றதுக்கு இல்லாட்டி நான் பாக்குறேன் இங்க நூறுலியா பக்கம் ஏதாவது போய் ஒரு இதை எடுத்து போட்டு வடிவ கடையை விட்டு போட்டுட்டேன்டா இதுக்கு சரியா வந்து நீ அப்படியே குருநாகல்ல போய் ஒன்று செய்யலாம், அப்படியே நுவரெலியா போகலாம், களத்துறம் போகலாம், காலி செய்யலாம், அம்மா தோட்டம் கூட செய்யலாம். இங்க செய்யறதான் பிரச்சனை. இங்க நீர் இப்ப பெர்மிஷன் எடுக்கவும் மேலாது, ஒன்று எடுக்கிற பெர்மிஷனை கண்டினியூ பண்ணவும் மேலாது. இது எவ்வளவு செலவழிச்சாலும் மாற முடியாது. இங்க அதுதான் பிரச்சனை. நம்ம சொல்ல விளங்குது இல்லை. இங்க அந்த கிணத்து கதை சொன்னேன், அதுதான் இங்க நடக்கிற ஒரு விஷயம். இங்க அறிவு கூடினா முன்னுக்கு வந்துருவான். ஓ, ஆனா முன்னுக்கு வரக்கூடாது, இப்படியே வச்சு கொண்டு இருக்கணும். யோசிக்க கூடாது. அவனை யோசிக்கப்பட்டா அங்க ஜனாதிபதியம் வந்துருவான், வேற நாட்டுல ஜனாதிபதியம் மாறிடுவான். இன்னும் உண்டு, முன்னுக்கு 2 கதை கேட்கல வடிவா கதைப்பாங்க. நாங்கள் இந்த நாடு, இந்த மாவட்டம், இந்த மக்கள் முன்னேறணும்ன்றதுல அவ்வளவு பெரிய ஆசையாக செயற்பட்டு கொண்டிருக்கிறோம்.
நீங்க என்ன கேட்டாலும் செய்து வருவோம்னு சொல்லுவாங்க. அங்க போனா சொல்லுவாங்க உங்களுக்கு அரசியல் என்னண்டு விளங்காது. நாங்க இங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்க எங்கிட்ட கேட்ட மாதிரி நாங்க செய்தாரம்னு சொல்லுவோம். இதே இது எனக்கு மேல இருக்கிற போய் அவன் தான் செய்தாரன் அவன் சொல்லுவான். அவன் போய் அதுக்கு மேல இருக்கிற ஆக பெரியவர்கிட்ட போய் கேட்க பாப்பன் ஜோசிப்பன் நான் அதுக்கு அடுத்த மீட்டிங்குக்கு போயிட்டு வரேன்னு அவர் சொல்லிட்டு போவேன். அப்ப இங்க என்ன சொல்லுவேன், ஒரு நாள் சொல்லி நான் எழுத்து மூலமெல்லாம் கொடுத்துட்டேன், மிக விரைவில் செயல்படுத்துவோம். ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லையடி என்றுதான் எங்கட கோட்பாடு. விளங்கிட்டு நீங்க இப்ப பெர்மிஷன் தரலாம். நீங்க 7 மணி சொன்னா இதுல ஒரு கொட்டையில கண்டிப்பா இருக்குமா? உங்களுக்கு இன்னும் மட்டும் தெரியுமே இல்ல இன்னும் ஒன்று கேட்கிறேன். நான் இங்கால ஒரு தாய்லாந்தோ அங்கால இங்கேயோ போய் இப்படி பெரிய இடத்துல ஒட்ட கட்டி ஒரு நல்ல வருவாயோட வந்து இங்க எந்த நாட்டுகளை வந்து இருந்த உங்களுக்கு நான் டேக்ஸ் கட்டணும்னு அவசியம் இருக்கும். அதை கட்டத்தான் நீர் உழைக்கிறதுக்கு இங்க வாழ்ற நான் டேக்ஸ் என்ற பேர நீங்க பிச்சை எடுக்கிறீங்கன்னு நான் சொல்லட்டேன். உமக்கு இன்னும் ஒரு கதை சொல்றேன். இல்ல கேட்டதுக்கு நீங்க சொல்லுங்களேன். ஒரு அதாவது ஒரு தர்மம்ன்றவன் மாதிரி கோயில இருந்து அம்மா என்ன கேட்கிற மாதிரி நீங்க எங்கிட்ட நாங்க இங்க எங்களை உழைக்க விடாம நான் வேற இடத்துல போய் உழைச்சிட்டு வர நீங்க வந்து அந்த அதாவது அது உங்களோட மரியாதை போகக்கூடாது பிச்சை கேக்குறீங்க. அந்த காசை நீ இங்க கொண்டு வராட்டி பிரச்சனை இல்லை, கொண்டு வந்தா தான் பிரச்சனை. உமக்கு இன்னும் ஒரு கதை சொல்றேன். நான் பேங்க்ல ஒண்ணு இங்க வந்து செலவழிக்கிறேன். நீ அதை இங்க வந்து செலவழிக்கும். அதுதான் நடக்குது. இப்ப டூரிஸ்ட் எல்லாம் நீ டாக்ஸ் கட்ட தேவை, அவ கொண்டு வர டாலர் எல்லாம் நீங்க செலவழிக்குது. அப்ப நீர் அங்க உழைச்சி கொண்டு நீங்க செலவழிக்கிற பிரச்சனை இல்லை, அதுக்கு டாக்ஸ் தேவை இல்லை. இப்ப உமக்கு இன்னும் ஒரு கதை சொல்லு. யாழ்ப்பாணம் முன்னேறதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு ரெயின் ரோட் அடிக்க போறாங்க, சரியா? அந்த நேரம் வெங்கடைய ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க உள்ள படிச்சாக்கள் இப்ப அந்த நேரமே படிச்சாக்கள் கடிதம் எழுதினவையா, அதுல 7 கோரிக்கை வச்சவையா, 7 விஷயம் வச்சவையா. என்னன்னு சொன்னா இங்க ரெயின் வரக்கூடாது 7 விடயம். முதலாவது விடயம் இங்க கோழி குஞ்சு பொரிக்காது. ஏன் ரெயின் வந்தா சத்தத்துல டுக்கு சத்தத்துல முட்டை கலங்கி குஞ்சு பொரிக்காது முதலாவது. இரண்டாவது ஆக்கள் தொகை கூடியிருக்கு. மூன்றாவது சொல்லிச்சினமா எங்க உள்ள மரங்கள் அதெல்லாம் வெட்டோவனம், மற்றது புகை வரும், புகையடிக்கு மரத்துல எல்லாம் புகை வந்துடும், பச்சை இதுதான் போயிடும். இப்படியான காரணங்களை வச்சாக்கள் தான் யார் யாழ்ப்பாணத்தை படிச்சாக்கள். அப்ப அப்ப அந்த காலத்துல அந்த ஆக்கள் இப்ப நீர் ஐபோன் பாவிச்சா பிறகோ அல்லது மொபைல்ல ஒரு வீடு கட்டினா பிறகோ அல்லது சும்மா டிப்டோ பசு எல்லாம் வட்டிச்சு இப்படி வெளிநாட்டுக்கு போயெல்லாம் தெரிஞ்சாலும் மனநிலை இன்னும் அப்ப முதல்ல இங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை, வெளிநாட்டுல இருக்கணும், ஒரு நல்ல ஒரு உளவியல் ஆளை கொண்டு வந்து இங்க உங்க ஒரு உதவி செய்யணும், ஒரு பயிற்சி கொடுக்கணும். சொல்லட்டும் இப்ப ரோட்டு போட போறோம், இதத்தான் சொல்றா படிச்ச முட்டாளன்ட்டு இருக்கலாம். அட்டி நாங்க சும்மா படிக்காதன போய் நல்ல செய்யறான்னு முட்டாள் பயல் போய் நான் காசு செலவழிக்கிறான்ற உண்மையிலே இதத்தான் சொல்லணும் படிச்ச முட்டாளன்ட்டு. இன்னும் சொல்லட்டும் ரோட்டு போடணும் வாங்க தங்கட காணியும் இந்த ரோட்டுக்கு உணர்ந்து போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப 8 அடியில இருக்கும், ரோட்டு 10 அடியில போடணும். காணி ஆட்டி தகண்டா ஆட்டி தர மாட்டாங்க. ஏன்னா ரோட்டு நான் பாவிக்கிறேன் இல்ல, யார் பாவிச்சா போடுறேன்னு நான் காணி தர மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் விளங்காது, இது ஒரு முக்கியமானது. இப்படியான அறிவியல் படைச்சாக்கெல்லாம் யாழ்ப்பாணத்தை இந்த பக்கத்து காணி குப்பையா வச்சிருப்பான், தண்டு காணி நீட்டா வச்சிருப்பான், அதுக்கு கொண்ட குப்பை மீன் சிரட்டை பண்ணி எல்லாம் போடுவான். அதுக்கு டெங்கு வரும், கேட்டாச்சுன்னா அது பக்கத்து காணி உண்டு. ஆனா உனக்கு தெரியும் பக்கத்து காணி உண்டு, அதுக்கு இருக்கிற பாம்புக்கோ பூச்சிக்கோ டெங்கு நம்புக்கோ தெரியாது, உண்ட கூட கிளீனா இருக்குது வரக்கூடாது. இவ்வளவு சிந்தனை படிச்சாக்கல்ல யாழ்ப்பாணத்தை இருக்கிறாங்க. இப்ப இப்படி பெரிய சிந்தனை, இந்த சிந்தனை வேற நாட்டுக்காரவருக்கும் வர சாத்தியப்பாடு இல்லை. உண்மைதான். அப்ப இதுல நீர் பொருளாதாரம் மற்ற அரசியல் அப்படின்னு சொன்ன எங்க போறேன்னு எனக்கு தெரியல. உமக்கு கணக்க விஷயம் சொல்லிட்டேன். ஏனல்ல இப்ப என்ன காணி காணி தள்ளாமன்றா அவனும் ஓடி இருப்பான், காணி தரமாட்டான்னு அவன் வாழ்றான். உமக்கு தெரியுமோ முன்ன முறுக்க அரசியல் ஒன்று கதைச்சு பெரிய பிரச்சனை வந்தது. இப்பவும் கடைசியா பிரச்சனை வரக்கூடாது.
நான் போகலாம்னு யோசிக்கிறேன். இல்லையா அப்பா எனக்கு விளங்கிட்டு நானும் போகலாம்னு தான் வலிக்கிறேன். ஏனென்று சொன்னா அப்பா எனக்கு விளங்குது. இந்த காணிய இடத்தை புடிச்ச உடனே இந்த காணிக்காரன் எல்லாம் வெளிநாட்டுல ஒரு பேர் தப்பி இப்ப நல்லா வந்துட்டான். ஆனா அவன் அங்க இருந்து என்ன சொல்றான், இந்த காணி கொடுக்க கூடாது அவருக்கு, அவனுக்கு இங்க தேவையில்லை. இன்னும் ஒன்றை யோசிச்சு பாரு, இந்த வெளிநாட்டுக்கு போனாக்களை பற்றி ஒரு விஷயம் சொல்றது, அங்க இருக்கிறதுக்கு வீடு இருக்காது, அங்க கஷ்டம். இப்படி ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு இருப்பினும், ஆனா அங்க ஒரு வீட்டை வேண்டி ஒரு 3 பிள்ளைகளோட காசு வர நல்லா இருக்கலாம். ஆனா அங்க இந்த ஒரு குண்டுக்குள்ள இருந்து கொண்டு இங்க ஒரு பெரிய மாடி வீட்டை கட்டி போட்டு எடுவியா 4-5 ஊர்ல வீடு கட்டிக்கிறேன். அவன் இங்க வர போறதும் இல்லை. அவன் பிள்ளைக்கு ஸ்ரீலங்காண்டா அல்லது கண்ட்ரின்னு சொல்லுவான். ஆனா இவங்க என்னறாங்க, அங்கேருந்து இங்க காணியை கொண்டு கட்டி போட்டு அங்க கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு சிந்தனை படிச்சாங்க எங்க இருக்காங்க, இவன் எல்லாம் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டா டெவலப் கண்ட்ரி, கனடா, லண்டன், அமெரிக்கா, இந்த கட்டாடோவோ அல்லது இந்தியாவில் லோன் இல்லை, இப்படி பெரிய நாட்டுல இருக்கிறோம், டென்மார்க். அப்ப என்ன செய்யறது, எல்லாம் சரி வராது. நீர் உமக்கு பெர்மிஷன் இருக்கிறேன். ஐயா எனக்கு வேணாம், நீங்க காத்தாடியா நீங்க போட்டுடு கிணத்துக்கு முதல் கரண்ட கொடுங்க. கரண்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுலயாவது கொஞ்சம் மிச்சமா அது காசு வேறட்டுக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க அதுல இருந்து கரண்ட கொடுங்க. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை, அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர்கதை, உறவு கதை, நாய் கதை, நரி கதை, தெய்வ கதை, தேச கதை, பேய் கதை, பெருமாள் கதை, ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை, எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம், நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல, கதை சொல்ல போறோம், நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல. கதை நேரம்